வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது கார்கில் திவாஸ், அதாவது கார்கில் வெற்றி தினம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 26ஆம் நாள் கார்கில் போரில் நம் நாடு அடைந்த வெற்றி குறித்தும், இந்த வெற்றிக்காக உழைத்த உயிர் நீத்த நமது இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்து மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் திரு மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயஹிந்த் சார். உங்களை பற்றியும் உங்களுடைய பணி அனுபவம் குறித்தும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பா சார். என்னோட பேர் மேஜர் மதன்குமார். ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. 2003 நான் ராணுவத்துல ஜாயின் பண்ணேன். 2009 வரைக்கும் நான் ராணுவத்துல இருந்தேன், இந்திய ராணுவத்துல. காஷ்மீர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதட்டமா இருக்கக்கூடிய பல பகுதிகள், குறிப்பா டோடா, பூஞ்ச், இந்த இடங்கள்ல ஒரு 4.5 வருட காலம் அங்கதான் பணிபுரிந்தேன். நான் தீவிரவாத தடுப்பு படைப்பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ரைபிள், அதுல ஒரு 2.5 வருட காலம் நான் இருந்தேன். அதன் பிறகு என்னோட உயர் படிப்புக்காக நான் எக்ஸாலரை போயிட்டு என் உயர் படிப்பு முடிஞ்ச உடனே நான் ஒரு 8 வருட காலம் தனியார் நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு 2018 என்னோட சொந்த தொழில் நான் தொடங்கி, இப்ப அந்த சொந்த தொழில்ல ஒரு மிக முக்கியமான பங்கு அப்படின்றது இயற்கை விவசாயம். என்னோட தொழில் இயற்கை விவசாயம், ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது தவிர என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, மேஜர் மதன்குமார் அப்படின்ற பேர்ல. ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல், செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதை பத்தி நான் ஒரு தொடர்ந்து ஆராய்ச்சி இருந்ததுனால மக்கள் கிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு ரிசர்ச் மாணவனா இன்னைக்கு நான் என்னோட பணியை தொடர்ந்துட்டு இருக்கேன். என்னோட ஒரு சின்ன ஒரு அறிமுகம். நன்றி சார். ஜூலை 26 கார்கில் திவாஸ், இந்த கார்கில் வெற்றி தினம் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது இந்த நூற்றாண்டுல, 21ஆம் நூற்றாண்டுல அந்த எண்ட்ல இந்தியா சந்திச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தம். அன்னைக்கு 26 ஜூலை நம்ம டைகர் ஹில் அப்படின்ற அந்த பகுதியை நம்ம திரும்ப மீட்டெடுத்து இந்திய ராணுவம் அங்க வெற்றி கொடி, நம்மளோட தேசிய கொடியை நாட்டின பிறகுதான் இந்த போர் நம்ம அபிஷியலா முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி இதை ஒரு வெற்றி தினமா நம்ம வருடம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட சிறப்பு, இது 25வது வெற்றி தினம், சில்வர் ஜூப்ளி இயர் கார்கில் விஜய் திவஸ் அப்படின்ற இந்த வெற்றினால நம்மளோட அந்த எல்லையில நமக்காக உயிர் நீத்த வீரர்கள், அந்த எல்லையில நமக்காக காயம்பட்ட வீரர்கள், இவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் அது எல்லாத்தையும் தாங்கி நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்த இந்த முப்படை வீரர்களுக்கு நினைவாகவும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த நாளை நம்ம ஒரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இது கார்கில் விஜய் வெற்றி தினத்தோட 25வது வருடம். நன்றி சார். இந்த கார்கில் போர் பற்றி, குறிப்பாக அது எப்போ நடைபெற்றது, அதுக்கான காரணங்கள், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கார்கில் போர் அப்படின்றது அந்த சமயத்தில் நமக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு கண்ட்ரி. அப்போ அந்த நேரத்தில் நம்ம தேர்தலை நோக்கி போயிட்டு இருந்தோம். திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அந்த டைம்ல இருந்தாரு. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் பாரத பிரதமர் இங்கிருந்து ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு லாகூருக்கு போய் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நட்புக்கரம் நீட்டினாரு. அந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் நம்ம பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை வரவேற்றாரு. வரவேற்று 2 நாடுகளும் இனி அமைதியை நோக்கி போகணும், 2 நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரத்திலிருந்து வந்தக்கூடிய நாடுகள்ன்றதுனால இந்த கசப்பை மறந்து நம்ம முன்னாடி போகணும், இந்த உறவை முன்னாடி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு லாகூர் பேக்ட் சைன் ஆகுது. அந்த இடத்துல எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. பாகிஸ்தான் மக்களுக்கு நடுவுல வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உரையாற்றினார். அந்த மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு பாகிஸ்தான்லயும் சரி, இந்தியாலையும் சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் மிஸ்ஸிங். அந்த நம்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்வேஷ் முஷரப், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி. புரோட்டோகால் படி அவர் அங்க இருந்திருக்கணும், இல்ல. இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு நம்ம திரும்ப வரும் பொழுது இந்த அமைதி நடக்கக்கூடாது அப்படின்றதுல பாகிஸ்தான் ராணுவம், குறிப்பா பர்வேஷ் முஷரப்போடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி அந்நிய சக்திகளும் இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா கார்கில் பகுதியை சூஸ் பண்ணி ஜனவரிக்கு அப்புறம், அந்த பனிப்பொழிவுக்கு அப்புறம் மார்ச் மாத காலங்கள்ல அவங்களுடைய வீரர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கார்கில் பகுதியில ஊடுருவுறாங்க. இந்த ஊடுருவல் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த இடத்த நம்ம வின்டர், அதாவது வெக்கேட்டட் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
கடுமையான குளிர்காலங்கள்ல -40-45 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டைம்ல பாகிஸ்தான் படைகளும் அவங்களுடைய போஸ்டை வெக்கேட் பண்ணிட்டு பின்னாடி போயிடுவாங்க. நாமளும் கார்கில், திராஸ், லே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உயரிய மலை பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை டெம்பரரியா வெக்கேட் பண்ணிட்டு நம்மளும் பின்னாடி வந்துடுவோம். இதுதான் இத்தனோட காலம் இருந்துச்சு. அந்த முறை அவங்க வித்ட்ரா பண்ணாம நம்ம பின்னாடி வந்த இடத்த கார்கில், திராஸ், பெட்டாலிக் போன்ற உயரிய மலை பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் ஊடுருவி அங்க அவங்க முகாமிடுறாங்க. முகாமிட்ட பிறகு இது இந்தியாவுடைய உளவுத்துறையும் இதை கணிக்க தவறிட்டாங்க. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த நேரத்துல நம்ம ஒரு 3ஆம் தேதி மே மாதம் இது அபிஷியலா நம்மளுடைய ஒரு படைப்பிரிவு அங்க இந்த வெக்கேட் நம்ம பண்ணாலும் இங்க யாராவது ஊடுருவிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு LRP, லாங் ரேஞ்ச் பெட்ரோலிங் அப்படின்றது நம்ம பண்ணுவோம். ஒரு அதிகாரி தலைமையில ஒரு 15 வீரர்கள் ஒரு வாரம் இந்த மலைப்பகுதிகளில் போய் நடந்து அங்க ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வருவாங்க. அப்படி பார்க்க போகும்பொழுது அங்க ஆடு மேய்ப்பாளர்கள் இருப்பாங்க மேல அந்த மலைப்பகுதிகளில். அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க சில பேர் இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் மாதிரி தெரியுது, அவங்க நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி தெரியல அப்படின்றதா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. இதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு யார் உள்ள வந்திருக்காங்க, தீவிரவாதிகள் தான் உள்ள வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்கு லெப்டினன்ட் சௌரவ் காலியா அப்படின்ற ஒரு இளம் அதிகாரி, 21 வயது அதிகாரி, அவர் தலைமையில ஒரு பெட்ரோல் அங்க போகுது. போகும்போது அவங்க எதிர்த்தாப்புல போய் பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்கள் அங்க இருக்கிறாங்க. இவங்கள மேல தாக்குதல் நடக்குது. இவங்க ஒரு 8 பேர் தான் போனாங்க. தாக்குதல் நடந்து அவங்களை சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடித்து மிகவும் கொடுமைப்படுத்தி அவர்களுடைய உடல் பிற காலத்துல நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இவங்க மிஸ் ஆகக்கூடிய பெட்ரோலை பாக்குறதுக்கு என்ன அப்படின்றதுல ராணுவம் கொஞ்சம் அலர்ட் ஆகி அதன் பிறகு இன்னொரு பெரிய ஒரு படைப்பிரிவு போகுது. போகும்போதுதான் தெரியுது தீவிரவாதிகள் கிடையாது, பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்கில் யுத்தம் துவங்குது. 2 மாதம் 3 வாரம் 2 நாள் இந்த யுத்தத்தோட மொத்தம் 3ஆம் தேதி மேல ஆரம்பிச்சு 26ஆம் தேதி ஜூலை வரைக்கும். இதற்கு நடுவுல மே மாதம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட அதிகமான உயிர் சேதம் நம்ம சந்திச்சோம். ஏன்னா அவ்வளவு வீரர்கள் மலைக்கு தேவைப்படுவாங்க. அதாவது ஒரு எதிரி மலைக்கு மேல இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 21 பேர் வேணும் அந்த ஒரு எதிரியை சமாளிக்கிறதுக்கு. நம்ம ஃபைட்டிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்போ 3 மிகப்பெரிய சவால்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய துப்பாக்கிகள், அந்த துப்பாக்கிகளுடைய ஃபேஸ் அவுட் பண்ணி SLRன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய துப்பாக்கிகளை மாற்றி அப்பதான் புது ரக துப்பாக்கிகள் உள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ அதனோட பயிற்சியும் நம்ம கிட்ட அதிகமா கிடையாது. அந்த துப்பாக்கியுமே அந்த உயரிய மலைப்பகுதிகளில் டெஸ்ட் பண்ணி அதோட ப்ரூவன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி அப்படின்றது நமக்கு ரிலேபிளா இல்லாம இருந்தது. ஸோ அடிப்படை நமக்கு துப்பாக்கியே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. பிறகு அந்த மலைப்பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 70 அடி செங்குத்தாதான் நம்மளுடைய வீரர்கள் மேலே ஏறி போய் சண்டை போட்டாங்க. 3வது அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை -27 டிகிரி -17 டிகிரி எல்லாம் நைட் அங்க டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அந்த மலைப்பகுதிகளில் அவ்வளோ லோடு எடுத்துக்கிட்டு மேல இருக்கக்கூடிய எதிரி வலிமையா இருக்கிறான். நாம கீழே இருந்து ஓப்பன்ல மூவ் ஆகிறோம். நமக்கு இயற்கை நமக்கு எதிராக இருக்குது. எத்தனை எதிரிகள் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. சரியான ஆயுதங்களுமே நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு துப்பாக்கிகள் மாற்றப்பட்ட டைம் அது. ஸோ இந்த ஒரு சவாலான ஒரு நேரத்துல நம்மளோட வீரர்கள் 18 வயதுல இருந்து 25 வயதிற்கு உட்பட்ட வீரர்கள், அதிகாரிகள், இவங்க தான் முன்னாடி நின்று எத்தனை உயிர் போனாலும் நம்ம நாட்டை இந்த பாகிஸ்தானிய ராணுவத்தை அங்கிருந்து அழிச்சு நம்ம அந்த இடத்த மீட்டெடுப்போம்னு ஒரு வெறித்தனத்தோட நாட்டுப்பற்றோட அந்த வீரர்கள் மேல போய் சண்டை செஞ்சுதான், அவ்வளவு பெரிய ஒரு இதை செஞ்சுதான் இந்த இடத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மீட்டெடுக்கிறோம் பாதி இடத்த. 2வது பாதி ஜூன் மாதம் இந்தியாவுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி வாஜ்பாய் அவர்கள் நடத்த நகர்த்த இந்த போரை நீ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விமானப்படையை பயன்படுத்துறோம் முதல் முறையா. இந்திய கடற்படை ஆபரேஷன் சஃபேத் சாகர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை ஆரம்பிச்சாங்க. கடல் பகுதிகளில் இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் கராச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. கராச்சியை பிளாக்கேட் பண்ணாங்க இந்தியா. இது நிறைய பேருக்கு தெரியாது. கராச்சியை முற்றிலும், கராச்சியில இருந்து எந்த கப்பலும் வெளியில வராம எந்த கப்பலும் உள்ள வர போக வேண்டிய அளவுக்கு இந்தியா பிளாக்கேட் பண்ணுச்சு. இதை பண்ணும்போதுதான் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட 7 நாளைக்கு மேல பெட்ரோல் டீசல் கிடையாது. அது இல்லாம அவங்களால யுத்தம் செய்ய முடியாது. ஸோ பின்வாங்கணும் அப்படின்ற ஒரு இது வருது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத மிரட்டலை விடுறாங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா எங்க நாட்டுக்குள்ள நீங்க தாக்குதல் நடத்தீங்கன்னா நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி
அதற்கு வாஜ்பாய் அவர்கள் நீங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பாகிஸ்தான்ல இல்லாம பண்ணிடுவோன்ற அளவுக்கு அவரு ஒரு கடுமையான ஒரு நிலை எடுத்தார் அன்னைக்கு. அதன் பிறகு பில் கிளின்டன் அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி இந்த இடத்துல 2 நாடுகளும் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இப்படி பதட்டமா இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க தலையிட்டாங்க. அப்பவும் போர் நிறுத்தத்துக்கு நம்ம ஒத்துக்கல. கடைசியா நம்மளுடைய டைகர் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் இடத்த தான் அன்னைக்கு 25ஆம் தேதி விடிய காலையில இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் ஒரு பெரிய படை எடுத்துக்கிட்டு மேல போய் 26 நைட்டு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் அந்த மலைப்பகுதிகளில் சண்டை போட்டு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு யுத்தம் இது. அதாவது நீங்க இன்னைக்கு இருக்கிற யுத்தம் பாக்குறீங்கன்னா நம்ம டெக்னாலஜி வச்சு சண்டை போடுறோம், மிசைல்ஸ் வச்சு சண்டை போடுறோம். இது வந்து வீரர்கள் தங்களோட மன உறுதியும் உடல் உறுதியும் வச்சு அந்த ஒரு மலைப்பகுதிகளில் இன்னைக்கு நம்ம சாதாரணமா நடக்க கூட நம்மளால முடியாது. இன்னைக்கு உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு 20 வயது ஃபிட்டான இளைஞன் கூட அந்த இடத்துல வந்து நடக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த டைகர்ல 25ஆம் தேதி விடிய காலையில நம்ம வந்து மீட்டெடுத்து நம்மளுடைய மூவர்ண தேசிய கொடி அங்க பறக்க விடப்பட்டுச்சு. அது தலைப்பு செய்தியா அன்னைக்கு வந்து எல்லா நாளிலும் வந்துச்சு. பிறகு அபிஷியலா இந்த போரை வந்து நம்ம முடிச்சு வச்சோம். இந்த போர் நிறுத்தத்துக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம். நம்ம விட்ட இடங்களை எல்லாமே இப்ப பாகிஸ்தான் இருந்து பிடிச்சு திரும்ப எடுத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்களோட உடல்களை கூட பாகிஸ்தான் ராணுவம் வாங்க மறுத்துட்டாங்க அவங்க அரசாங்கம். ஏன்னா எங்க ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மலைப்பகுதிகளிலும் அந்த வீரர்களுடைய அந்த தியாகத்தை, பாகிஸ்தான் வீரர்களோட தியாகத்தையும் நம்ம வந்து அங்கீகரிச்சு அந்த வீரர்களுக்கு இஸ்லாமிய சடங்குப்படி அந்த உயரிய மலைப்பகுதிகளில் நம்ம அவங்களுக்கு இஸ்லாமிய சடங்குப்படி அவங்க உடல்களை வந்து நல்லடக்கம் செய்து அவங்களுக்கு உண்டான அந்த எல்லாத்தையும் மரியாதையும் கொடுத்து நம்ம வீரர்கள் வந்து அந்த வீரர்கள் இறந்த வீரர்களுக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு நம்ம திரும்ப வந்தோம். இதுதான் இந்த போருடைய ஒரு இது. சார், இந்த போர் நமக்கு ஏற்படுத்திய மறக்க முடியாத சுவடுகள் அல்லது நினைவுகள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கடந்து வந்த பாதை தெரியல அப்படின்னா நம்ம எங்க போகணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா எடுத்துட்டு இருக்கோம், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்லாம் நம்ம பாக்குறோம். அந்த நாடு எந்த அளவுக்கு இந்தியாவை எதிர்க்குது, அந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத இந்த கார்கில் யுத்தத்துல லெப்டினன்ட் சௌரவ் காலியா அவர்களுடைய உடம்ப நம்ம வந்து அவங்க வீரர்களை நல்லடக்கம் செஞ்சு அவங்க மத சடங்குப்படி நல்லடக்கம் செஞ்சோம். அதுல ஒரு அதிகாரி இது அங்க இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி அவர் காமிச்ச அந்த வீரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ அதிகாரி வந்து அவங்களுக்கு எழுதினாங்க, இப்படி ஒரு அதிகாரி உங்களுக்கு வந்து இருந்திருக்காரு, இவ்வளவு ஒரு வீரமா எங்க கிட்ட சண்டை போட்டாரு, இந்த வீரத்தை வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிக்கு பாகிஸ்தான் வந்து நிஷான்-இ ஐதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட உயரிய ஒரு ராணுவ பதக்கம் நம்ம பரமீர் சக்ரா மாதிரி அதை கொடுத்தாங்க. சோ இந்த இடத்தான் நம்ம வந்து நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாட்டோடைய கலாச்சாரம் என்ன அப்படின்றத நம்ம உலகத்துக்கே காமிச்சோம். ஏன்னா அவங்க நம்மளுடைய சௌரவ் காலியா அவர்களுடைய உடல்ல 150க்கும் அதிகமான சிகரெட் காயங்கள் இருந்துச்சு. அவருடைய கண்கள் நோண்டி எடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரோட காது வந்து கிழிச்சு எடுத்திருந்தாங்க. நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தி அவரை கொன்னாங்க. கொன்னுதான் நம்ம கிட்ட அந்த உடம்ப வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஆனா நம்மளுடைய போர் தர்மம் அப்படின்றதுல கரெக்டா நின்று அவங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ அந்த மரியாதையை பண்ணி தான் அவங்க வந்து நம்ம அடக்கம் செஞ்சோம். நிச்சயமா சார், இந்த கார்கில் போரில் பல வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சு இந்த வெற்றியை நமக்கு பெற்று தந்திருக்காங்க. இந்த வெற்றிக்கு காரணமான வீரர்களில் முக்கியமான சில வீரர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? 4 வீரர்களுக்கு இதுல வந்து பரமீர் சக்ரா கிடைச்சது. ஒன்னு வந்து அன்னைக்கு இருந்த சிப்பாய் யுகேந்தர் சிங் யாதவ் அவர்கள் இன்னமும் உயிரோட இருக்கிறார். லெப்டினன்ட் மனோஜ்குமார் பாண்டே இறந்துட்டார். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டப்படும் போது நம்ம மனோஜ்குமார் பாண்டே வரலாறு படிச்சோம் அப்படின்னா சாக போறவங்க கூட உயிரெடுத்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு வீர தியாக ஒரு வரலாறு. கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்கள் தில் மாங்கே மோர் அப்படின்னு சொன்னவர், அவரோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ரைஃபிள்மேன் சஞ்சய்குமார், இவரும் ஒரு கார்கில் பரமீர் சக்ரா வாங்கினவர். நான் மிலிட்டரியில ட்ரைனிங் எடுக்கும்போது எனக்கு ஒரு வாத்தியாரா இருந்தாரு. அப்புறம் வந்து 6 மகாவீர் சக்ரா கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், 6-8 கொடுக்கப்பட்டுச்சு. அதுல நிறைய வீரர்கள் இருந்தாங்க. பிறகு எண்ணற்ற வீர பதக்கங்கள் நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு வந்து கொடுத்தோம். சோ இந்த வாரோடைய இந்த போருடைய ஒரு அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள்ல அரசியல் தலைமை, ராணுவ தலைமை, நம்மளுடைய இது எல்லாருமே அவங்களோட ரோல் வந்து மிகப்பெரிய லெவல்ல இருந்தது. ஆனா இந்த ஒரு போரை பொறுத்த வரைக்கும்
18 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள், அதிகாரிகள், கேப்டன், மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், இளைஞர்கள் சண்டை போட்டு தங்க உயிரை கொடுத்து தியாகம் பண்ணி நமக்கு இந்த வெற்றி பெற்ற போர் அப்படின்னா கார்கில் தான். ஸோ உலகத்தையே மொத்தமா திரும்பி பார்க்க வச்ச போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த போர்ல தான் உலகத்திலேயே அதிகமான உயரத்துல நம்ம ஆர்ட்லரின்னு சொல்லக்கூடிய பீரங்கியை யூஸ் பண்ணணும். இன்னைக்கும் பல நாடுகள் இந்த போர்ல இந்தியா எப்படி சண்டை போட்டுச்சுன்ற அந்த யுக்தியை எடுத்துதான் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வரலாற்றுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு போர் இது. நம்ம இளைஞர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை கொடுக்கணும். என்னை போன்ற பல பேர் ராணுவத்துல 2002 தான் நான் ராணுவத்துல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு 2003 நான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு நாங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்த எங்களுடைய சகோதரர்கள், குறிப்பா கேப்டன் விக்ரம் பத்ரா, லெப்டினன்ட் மனோஜ் பாண்டே போன்ற வீரர்கள், இவர்களை மாதிரி ஒரு நாளாவது வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் அதுக்கப்புறம் ராணுவத்துல சென்றாங்க. நன்றி சார். இந்த கார்கில் போர் தான் உங்களையும் உங்களை போன்ற பல இளைஞர்களையும் உங்களுடைய காலகட்டத்தில் ராணுவத்தில் சேர்ந்து சேவை செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கு அப்படின்னும் போது, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு, குறிப்பாக நம்ம பொறியியல் மாணவர்களுக்கு ராணுவத்தில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ராணுவம்ன்றது மிகப்பெரிய கடல். இங்க நூற்றுக்கணக்கான டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான தொழில்நுட்பம்ன்றது இன்னைக்கு இருக்கு. ஸோ ராணுவத்தை ஒரு கெரியரா யோசிச்சு அதுல அவங்க அதிகமா பங்கேற்கணும். தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு ராணுவத்துல, குறிப்பா அதிகாரிகள் லெவல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல கெரியரை கொடுக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல நாட்டுக்கு எதிர்நோக்கக்கூடிய பாதுகாப்பு சவால்கள், குறிப்பா சைனா ஒரு பக்கம், பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு பக்கம். ஸோ டிஃபென்ஸ் ஆஸ் அ கெரியர், குறிப்பா உங்க காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுங்க. நீங்க வெளியில நீங்க பாக்குறத விட நீங்க 100 வேலைக்கு போலாம், 100 இது பண்ணலாம். எவ்ரிதிங் எல்ஸ் வில் கிவ் யூ a job, the army will give you life. இங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ அந்த பொண்ணான வாய்ப்பை நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கும்போது, ப்ரீ ஃபைனல் இருக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிச்சயமா சார். இறுதி கேள்வி, இந்த கார்கில் திவாஸ் தினத்தில் நம்ம நேயர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்கள் சார்? கண்டிப்பா. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 2ஆம் வருடம் படித்துட்டு இருந்த போதுதான் கார்கில் 99ல ஆரம்பிச்சது. நான் ஒரு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஒரு மாணவனா இருந்த அந்த போரை நான் பார்த்திருக்கேன். டெய்லி நாங்க நியூஸ் பேப்பர் படிப்போம். கார்கிலுக்கு அன்னைக்கு நிதி கலெக்ட் பண்றதுக்கு பல இடங்கள்ல நாங்க தெருவில் இறங்கி நாங்க போயிருக்கோம். மக்கள்கிட்ட கேட்டு அந்த நிதி எல்லாம் வாங்கி அன்னைக்கு எங்களால பண்ண முடிஞ்ச சிறு உதவிகளை நாங்க பண்ணோம். பட் அடிப்படையா ஒரு விஷயம் மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா இவங்க யுத்தத்தை பத்தி எல்லாம் இவங்க அதிகமா பார்த்தது கிடையாது அவங்க வாழ்க்கையில. இன்னைக்கு நாங்க இருந்த டைம்ல இருந்த கஷ்டங்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் செய்யறாங்க. கல்லூரிகள் பெரிய லெவல்ல இருக்கு. இன்னைக்கு இளைஞர் இருக்கு. இன்னைக்கு பெரிய நல்லா தேர்ந்த அறிவாளிகளா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ. இந்த சுதந்திரம் இன்னைக்கு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, அவங்க அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திர காற்று அப்படின்றது நிச்சயமா இலவசமா வந்தது கிடையாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் இதுக்கு பின்னாடி அவங்க தியாகம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீடம் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த சுதந்திரம் நம்ம என்ன பேசுறோம், என்ன கருத்து சொல்றோம் அப்படின்றது, பேச்சுரிமை, கருத்துரிமை, நமக்கு கல்வி உரிமை எல்லாமே இருக்கு. ஆனா அதற்கு பின்னாடி தூணா இருந்த இத்தனை நூற்றுக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள், முதலாம் உலக போர்ல இருந்து நம்மள சுதந்திர போராட்ட தியாகங்கள்லாம் இந்த நாட்டோடைய அடித்தளமா பாத்தீங்கன்னா நம்ம செங்கல் ஒரு செங்கல்ல அவங்க இருக்கிறாங்க. இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய கடமை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமா இருக்குது. 527 பேர் இந்த கார்கில் போர்ல மட்டும் இறந்தது. 1323 பேர் இன்னைக்கும் கைகால் இல்லாம நிறைய பேர் முடமாயி இருக்கிறாங்க. இவ்வளவு தியாகங்கள் பண்ணது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தான். ஸோ அந்த தலைமுறை இந்த வீரர்களுக்கு அந்த நாளன்று மட்டும் இல்லாம அந்த வீரர்களை நாட்டுக்காக தியாகம் செஞ்சு இவ்வளவு லட்சக்கணக்கான வீரர்களை நினைச்சு பார்க்கணும். இது அவங்களுடைய தேச கடமைன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். இந்த சுதந்திரத்துக்கு விலை கொடுத்த இந்த வீரர்களுக்கு அவங்க நினைச்சு பார்க்கணும். அந்த நம்மளுடைய தேசிய கீதம் பாடும்போது இன்னைக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சில பேர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த தேசிய கீதம் தான் நம்மளுடைய இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்மளுடைய தேசிய கீதமும் நம்மளுடைய மூவர்ண கொடியும் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள் நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த மூவர்ண கொடிக்கும் இந்த தேசிய கீதத்துக்கும் நம்ம என்னைக்குமே லாயலா இருக்கணும். அதை பெருமையா நம்ம சொல்லணும், பெருமையா நம்ம பாடணும்.
அப்போதான் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இன்னைக்கு அவங்க படித்து பெரிய பெரிய ஆட்களா வருவாங்க, முதலாளிகளா வருவாங்க, பல நிறுவனங்களை போய் வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாடு சேஃபா இருந்தா மட்டும்தான் நாம இங்க சேஃபா இருக்க முடியும். எல்லைகள்ல சண்டை நடக்கல, எல்லைகள்ல சண்டைகள் தடுத்து நிறுத்தப்படுது. எல்லைகள் நடக்காம போச்சுன்னா இன்னைக்கு நம்ம உக்ரைன் நாட்டை பாக்குறோம், சண்டை வந்து அவங்க நகரங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு நாளை ஒரு பெரிய ஒரு திருவிழாவா கொண்டாடணும். எப்படி நம்ம தீபாவளியோ இல்லை எப்படி ஒரு பண்டிகை கொண்டாடுறோமோ அதை விட 100 மடங்கு ஒரு திருவிழாவா நம்ம கொண்டாடணும். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிய வந்திருப்பாங்க. நிறைய இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றணும், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி நிச்சயமாக உருவாகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.